ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஃபைனலி நீங்கள் ஆசைப்பட்டது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என் பேர்ஸ் அடம் பிடிக்கிறதுல நம்பர் 1 சொல்லலாம். சில பேர் கெஞ்சி, சில பேர் கொஞ்சி எப்படியோ என்கிட்ட இருந்து கறந்துட்டீங்க. இந்த பாட்டை நான் போடவே கூடாதுன்னு நினச்சேன். சொல்ல போனால் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை கூட ப்ரைவேட்டில் போட்டுடலாம், இல்லை டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண உங்களுக்காக மட்டும்தான் இந்த ஃபைனல் பாட்டை திரும்ப போடுறதுக்காக மனசு வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி. எனக்கு ஹேட் கொடுத்தவங்கள நான் பார்த்தேன், பட் ஆனால் லவ் கொடுத்தவங்கள நான் பார்க்க கிடையாது. அதனால மட்டும்தான் இது இவ்வளோ டிலே. இல்லைனா நான் அதை எப்போ போட்டேனோ அதுக்கு அடுத்தே நான் செகண்ட் பார்ட் போட்டிருப்பேன். சரி ஓகேடா, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதோடைய கண்டினியூஷன் தான் இது. நான் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பிகினிங் ஆஃப் த ஸ்டோரியில் ஜெமன் உங்களுடைய டீச்சர் அண்ட் நீங்கள் அவனுடைய ஸ்டூடெண்ட். ஜெமனுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், மோர் லைக் இந்த வே ஆஃப் அப்சஷன். ஜெமன் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான். அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பெருசானதுக்கப்புறமா நீ உன்னோட ஸ்கூலிங்லாம் முடிச்சு ஒரு நல்ல டிகிரி வானதுக்கப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்காக நான் பேசுகிறேன் வீட்டில் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். பட் ஆனால் நீங்கள் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவன் கோவம் வந்து உங்களை பார்க்கலான்னு வரப்போது அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். இதில் தான் நான் முடிச்சிருந்தேன். அப்படியே நம்ம ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? 3 years later, in the final year of your college, நீங்கள் எப்பயும் போல காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் எமிலியோட, ஹே வயன் கங்க்ராட்ஸ் டி, எங்களுக்கு முன்னாடி உனக்கு வேலை கிடச்சிருச்சு. ஆமாம் எமிலி, ஐம் ஸோ எக்ஸைட்டட். எனக்கு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிரும்ல. வயன், உனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சுல்ல, ஏன் இந்த காலேஜ்லேயே ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்படுற? என் கூட லண்டன் வரலாம்ல. ப்ளீஸ் டி, என் கூட லண்டன் வந்துரு, உனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கிடைக்கும்ல. இல்லை எமிலி, புரிஞ்சுக்கோ. ஐ திங்க் ஜெமன் இஸ் ஸ்டில் ஹியர். ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க நீ? வயன், இட்ஸ் டாம் 3 years. 3 years ஆச்சு. ஐ நோ எமிலி. இந்த 3 years நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன், நிறையா மெச்சூர் ஆகிட்டேன்னு சொல்லலாம். சின்ன வயசில் பார்த்து பொண்ணு நான் இப்போ இல்லை. சொல்லப்போனால் என்னோட ட்ரெஸ், ஸ்டைல், வாய்ஸ், நான் பேசுகிற விதம் இதெல்லாமே மாறி இருந்திருக்கலாம். ஆனால் ஜெமன் அவர் மாறலை. என் ஹார்ட்டில் இப்போ வரைக்கும் அவர் அப்படியே தான் இருக்கார். வயன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீ புரிஞ்சுக்கோ. அவர் நம்மளுடைய டீச்சராக இருக்கும்போது அவருக்கு மேலே க்ரஷ் இருந்தது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் நீ அவரை வேணான்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குதானே? ஆமாம், அப்போ ஏதோ தெரியாமல். அப்போது எனக்கே என்னை பற்றி தெரியல. ஐ டோன்ட் ஹாவ் அ ரைட் மைண்ட் டு ஈவன் திங்க் எமிலி. ஆனால் இப்போ என்னோட மைண்டில் ஃபுல்லாக ஆக்குப்பையாக இருக்கிறது ஜெமன் மட்டும்தான். சி வயன், நீ கில்ட்டில் பேசுகிறேன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ். இல்லை எமிலி, எனக்கு கில்ட் இருக்குதான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னால் தான் அவருக்கு அந்த நிலைமை. ஆனால் யூனோ, இந்த 3 years without ஜெமன் is something hell. என்னால் சொல்லவே முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன்னு தெரியுமா அவரை காண்டாக்ட் பண்ணணும்னு. இப்போ வரைக்கும் அவர் நினச்ச எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு தோணுது என் ஜெமன் என்னை விட்டு எங்கேயும் போகலை. அவன் கண்டிப்பாக என்னை தேடி ஒரு நாள் வருவான். என்னால் இந்த ஊரையும் ஜெமனையும் விட்டு கண்டிப்பாக வர முடியாது எமிலி. சரி ஓகே, எமோஷ்னல் ஆகாத வயன். ஐ நோ சம்ஹவ் யூ டெவலப்ட் ஃபீலிங்ஸ் ஃபார் ஜெமன். நம்ம சார் அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா? ஐ நோ. இந்த 3 years தான் எனக்கு அது புரிஞ்சுது. அவர் என்னை எப்பயுமே ப்ரொடெக்டிவாக வச்சுருந்ததுனால பசங்களை பற்றிலாம் அவ்வளவா எனக்கு தெரியவே இல்லை. எப்படி பழகுவாங்க, சில விஷயத்தில் எப்படிலாம் இருப்பாங்கன்னு. யா புரியுது. சரி ஓகே, உன் நம்பிக்கை நான் கெடுக்கல சரியா? பட் ஆனால் எப்பயாச்சும் ஒரு நாள் உன் ஃப்ரெண்டு எமிலி லண்டனில் இருக்கான்னு உனக்கு ஞாபகம் வந்ததுன்னா அப்போது வந்து என்னை பாரு. கண்டிப்பாக. சரி, நான் போகிறேன். என்னோட டிசி வாங்கணும். நான் போய் என்னோடய அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்கணும். வயன், கண்டிப்பாக ஜெமன் சாரை திரும்ப பார்த்தேன்னா நம்ம ஸ்கூல் மெமரிஸ்லாம் அவர்கிட்ட சொல்லு சரியா? அப்புறம் மறக்காமல் ட்ரீட் வச்சிரு, கல்யாணத்துக்கு கூப்பிடுறீடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே நடந்து போயிடுறா.
நீங்கள் அப்படியே அவளை பார்த்து சிரிச்சிட்டு லைஃப் சேஞ்ச்டு ஜெமன். ஈவன் நானும் உன்னோட அந்த குட்டி செல்லமான வாய்னா இல்லை, பெரிய பொண்ணா மாறிட்டேன். நீ ரொம்ப பெருமைப்படுவ நான் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சா. என்னோட லைஃப் டெசிஷனை நானே எடுக்கிறேன்னு தெரிஞ்சா நீ கண்டிப்பாக பெருமையாக ஃபீல் பண்ணுவ ஜெமன். ஆமாம். டேய் அவ பாருங்கடா, மான்குட்டி கரெக்டாக சிக்கிருக்கு. டேய் அது ஒயன்ல நம்ம கிளாஸ்மேட்டு. ஆமாம், உனக்கு தெரியாதா? அவ இதே காலேஜில் ப்ரொஃபஸர் ஆக போகிறாளாம். ஏன்டா இந்த டுபாகூர் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆக போகிறாளா? அவள் மெரிட்டில் பாஸ் ஆன பொண்ணு, அவளுக்கு நிறைய ஆஃபர் வந்திருக்குமே. ஆமாம், அவளுக்கு ஆஃபர்லாம் வந்தது. ஆனால் ஏதோ சென்டிமெண்ட்டாக போக மாட்டாளாம். ஓ, போய் பேசியே ஆகணுமே, நம்ம கிளாஸ்மேட் வேற என்னங்கிற? டேடே அவள் கிளாஸில் இருக்கும்போதே நம்மளை மதிக்க மாட்டா. எந்த பையன்கூடயும் பேச மாட்டா. அப்படியா? அப்போ இப்படி இருக்கிற பால்கோவங்களை தான் ருசிக்கணும்னு தோணுண்டா. வா வா போவோம், டேய் பைகேடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளாஸ்மேட் சில பேர் புல்லிஸ், நீங்கள் அவங்கள பார்த்துருந்துருக்க கூட மாட்டீங்க. அவ்வளவா உங்களுக்கு இன்ட்ரோ கூட கிடையாது. அவங்க வேணும்னே வம்பளிக்கணும்னு உங்கள் பக்கத்தில் வராங்க. அதில் ஒரு பையன் அப்படியே உங்கள் பட்லியாக அடிக்கிறான். நீங்கள் கோவத்தில் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. யார் நீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். நல்லா அப்படியே சீரால மதகிற ரசகுல்லா மாதிரி இருக்கிறியே. யார் நீங்கள்? ஏன் இப்படி தப்பு தப்பாக பேசுகிறீங்க? அவள் கால் தி ஹச்ஓடி. ஐயோ அப்புறம் நீ பேசுமா? நான் எந்த காலேஜுக்கே ப்ரொஃபஸர் ஆக போறியாமே. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? வயன் எங்களை ஞாபகம் இல்லை? உன் கிளாஸ்மேட்ஸ் தான். ஓ, நான் போகணும். இரு, நான் போகணுங்கிற? போகணுமா? அப்படிலாம் போக முடியாது, சரியா? இறி, என் கையை விடுங்க. என்ன பண்ணுறீங்க? என்னை விடுங்க. ரொம்ப துல்லாதம்மா. பாருங்க எவ்வளோ அழகா இருக்க. இப்படிலாம் இருந்தா பையன் மனசு தாங்குமா? ஏண்டா சொல்லுங்க. டேடே ஆமாம் நீ போட்டு தாகு அப்படிங்கிற மாதிரி இங்கே இந்த பசங்கள்லாம் நல்லா பிடிச்சவங்கள ரேகிங் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யாரை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறதுன்னு கூட தெரியல. அங்கே போகிறவங்கெல்லாம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டுருக்காங்க. பிகாஸ் அவங்க எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ், யார் என்னன்னே தெரியாமல் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு எல்லாருமே அப்படியே போயிட்டுருக்காங்க. somebody help ப்ளீஸ், என்னை விடுங்க, என்னை விடுங்க ப்ளீஸ். அழுகாதடி. ஐயோ உன் கண்ணத்தில் பாரு, துளி துளியாய் மலையாய் வந்தாலே. அழுதா கூட அழகா இருக்கா அப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் இன்னுமே உங்களை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அவனை பிடிச்சி நல்லா புஷ் பண்ணுறீங்க, பட் ஆனால் அவன் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். மாமா பகம் வா செல்லும். என்ன வேகப்படுறியா? ஐயோ இந்த கண்ணத்தை பாரு. டேடே இப்போ தான் நோட் பண்ணுறேன், பையனுக்கு வளைவு நெளிவுலாம் பக்காவாக இருக்குடா. நாடா சொல்கிற? அப்படியா? அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து வச்சிட்டு இருக்க பையன் அப்படியே உங்களை பார்க்குறான். ஆமாம் நல்லா நெளிவாக தான் இருக்கு. எங்க தொட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மச்சான் நீ சூற விடு. பார்த்தா போச்சு அப்படின்னு அந்த பையன் உங்ககிட்ட தப்பாக கை வைக்க வரும்போது ஒரு பர்சன் வந்து அப்படியே அவங்க கையை தள்ளி விடுறாங்க. யாரா அவன்? ஹீரோ மைராண்டி. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களாம் அவனை பார்த்தா, காலேஜில் எப்படி தான் சுற்றிட்டு இருப்பீங்களா? ஆமாண்டா வந்துட்டான்டா பாரு லாடு லபக் தாஸ், அப்படி தான் சுற்றுவோம். டேய் என்னை குஜ்லி மஸ்து பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அடிக்க வரான். அப்போது இந்த அன்னோன் பர்சன் வந்து அவங்கள டாச் பண்ணி நல்லா செம்மையாக பஞ்ச் பண்ணுறான். ஏங்க விட்டுருங்க, யார் நீங்கள் கூட தெரில. ஐயோ இப்போ இதுக்கு இவ்வளோ பெரிய சீன், என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப ஹைப் ஆகிட்ருக்கீங்க. டேய் என்னடா இவன் இப்படி அடிக்கிறான்? டேய் நீ பார்த்துக்கோடா, எப்படியாச்சும் தப்பிச்சு வந்தேன்னா வா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் பைக் எடுத்து அப்படியே அங்கேருந்து போக பார்க்குறாங்க. லேய் பிரச்சனை மாட்டி விட்டுட்டு இப்படி தவிக விட்டு போகிறீங்களேடா, தனியாக விட்டு போகிறீங்களே, டேய் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்துறான் வழியில்.
இங்கே அந்த அன்னோன் பர்சன் அவனை அப்படியே விட்டுட்டு, இதுக்கப்புறம் என் காலேஜில் இதெல்லாம் நடக்கக்கூடாது, புரியுதா, ஓடா. சாரி பாஸ், சாரி, தெரியாதனமாக உங்கள் காலேஜ்னு தெரியாமல் வந்துட்டேன். சீனியரா நீங்கள்? இல்லை, நான் இந்த காலேஜுக்கு வந்திருக்க புதிய பிரின்ஸிபல். என்னது பிரின்ஸிபலா? ஐயோ, டே டே எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே அங்கேருந்து ஓடிடுறான். எங்கே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் தயங்கிக்கிட்டே சொன்னால் அந்த அன்னோன் பர்சன் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு, உங்கள் ஐஸ்லாம் அப்படியே டியர் ஆகுது. அங்கே நிற்கிறது நம்ம ஜிம்மன் தான். அவன் கூலிங் கிளாஸை கழட்டிட்டு அப்படியே உங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, எப்படிலாம் இருந்தா ரொம்ப பயப்படாதீங்க, உங்களை யாராச்சும் அட்டாக் பண்ணால் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, எனக்கு டைம் இல்லை, நான் போகணும் அப்படின்ட்டு அவங்க இருந்து போகலான்னு பார்க்குறான். நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஷாக்டாக அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவனை அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. முன்னாடி போயிட்டுருக்க ஜிம்மன் கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்த்து, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, உன் பேர் என்ன? என்ன ஞாபகம் இல்லையா? இல்லை, யார் நீ? உன் பேர் என்ன? வயன். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் அங்கேருந்து நடந்து போயிடுறான். நீங்கள் இங்கே அப்படியே அங்கே உட்காந்துட்டு ரோட்னு கூட பார்க்காம அப்படியே கதறி கதறி அழுகுறீங்க. ஃபைனலி நான் என் ஜிம்மனை பார்த்துட்டேன். இதுக்கு தான் இவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜிம்மன், நீயா இது? என்னால நம்பவே முடியல. பட் ஆனா நான் உனக்கு ஞாபகமே இல்லையா? ஏன் நான் ஞாபகம் இல்லை? எதனால? என்ன அவ்வளோ உருகி லவ் பண்ண ஜிம்மனுக்கு இப்போ நான் ஞாபகம் இல்லையா? என்ன நடக்குது? வயன் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஹெச்ஓடி சொல்லுங்க மேம். உனக்காக தான் வெயிட்டிங்மா. அங்கே அப்பாயின்மெண்ட் லெட்டருக்கு நீ எப்போ சைன் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிடுன்னா. அப்புறம் நியூவாக ஒரு பிரின்சிபல் வந்திருக்காரு. அவர் பேர் பாக் ஜிம்மன். அவருக்கு செரிமனி வச்சுருக்கோம், நீ கண்டிப்பாக வரணும். நியூவாக ஜாயின் ஆக போகிறல்ல, வா. அப்போ இந்த காலேஜோட நியூ பிரின்சிபல்? ஆமாம், கேட்டுச்சுல உனக்கு, ஜிம்மன் அவர் தான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெச்ஓடி அப்படியே உங்களை இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்துட்டு அவசரமாக நீங்கள் செரிமனி நடக்கிற இடத்துக்கு தான் போகிறீங்க. வயன், என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வர? மேம், அது பிரின்சிபல் வந்திருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா, பார்க்கணும், அதான். அதுக்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வர? சரி வா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஓரமாக நிற்க வைக்கிறாங்க. நீங்கள் அட் திஸ் பாயிண்ட் ஜிம்மனை ஒரு ஓரமாக நின்று பார்த்தா கூட பரவாயில்லங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. ஜிம்மன் அவன் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரான். அவன் ஸ்டேஜ் மேலே ஏறிட்டு கரெக்டாக உங்களை தான் பார்க்குறான். இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, என்னவா இருக்கும்? சார், நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகே. குட் மார்னிங் பிரிட்டி லேடிஸ் அண்ட் மென். சார், என்ன பிரிட்டி லேடிஸ், ஜென்டில்மேன் தானே சொல்லுவாங்க. என் ஸ்டைல் இப்படி தான், பொண்ணுங்களுக்கு தான் முதல் மரியாதை அப்படின்னு அவன் சொல்லிட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணாமல் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க. இந்த ஸ்மைலை கூட நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். இந்த பொண்ணு இவளை எங்கேயோ பார்த்த போதே இருக்கு, ஆனால் எங்கே பார்த்தேன்னு தான் தெரில. சார், செம்மையாக இருக்குது சார், யூ கண்டினியூ. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் தான் இந்த காலேஜோட நியூ பிரின்சிபல். நான் இந்த பொசிஷனுக்கு எப்படி வந்தேன்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். பிகாஸ் எனக்கு அவ்வளோ ஒன்றும் ஏஜ் இல்லைல்ல, ஒரு 50 வயசு 60 வயசு சொட்டை தான் வருவாங்கன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் இவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் வருவான்னு நினச்சிருக்க மாட்டீங்க. ஆமாம் சார், எப்படி எங்களோட தாட்ஸ்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்ட்டு ஒரு டீச்சர் சொல்கிறா. உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. பட் ஆனால் ஜிம்மன் பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம்மன், நீ கொஞ்சம் கூட மாறல, சத்தியமா. அதே ஆட்டிடியூட், அதே ஸ்மைல், அதே ஃபேஸ், சத்தியமா நீ மாறல ஜிம்மன். என் ஜிம்மன் அப்படியே இருக்க. அதுவா?
என்னோடய கேரக்டரே அப்படி தான். கொஞ்ச நேரம் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி பேசுவீங்க, எப்படி இருப்பீங்க, உங்களோட ஹார்ட்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைப்பேன். ஐயோ சார், நீங்கள் காலேஜ் பிரின்சிபல்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் நான் கூட நம்ப மாட்டேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா நியூவாக ஸ்டார்ட் பண்ணோன்னு இந்த காலேஜுக்கு பிரின்சிபலாக அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். என்னோடய வேலையில் நான் கரெக்டாக இருப்பேன். அதை தவிர வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாது. இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப் கைண்ட்லி கம் இன் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்களை பார்த்து கடைசியாக விங் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜ்லேருந்து இறங்கி அவனோட கேபினுக்கு போயிடுறான். அங்கே இருக்கவங்கெல்லாம் ஜிம்மன் பற்றி தான் பேச்சு. அவர் எவ்வளோ அழகாக இருக்கார்ல, எப்படி இருக்காரு பாரு. ஏன் எல்லாரும் இப்படி அலையிறாங்க? ஆனால் எப்படியாச்சும் ஜிம்மனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் கண்டு வந்து நான் எப்படியாவது ஜிம்மனை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் பாருங்க. ஒயன் என்ன யோசிச்சுக்கிட்டே நிற்கிற? ஒன்றும் இல்லை மேம். ஒயன் நீ நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடு சரியா? நான் உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு மெயிலில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்துடுறீங்க. ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு நம்ம ஜிம்மன் அவனோட வீட்டில் அவன் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு பேண்ட் மட்டும் வியர் பண்ணிவிட்டு அவனோட பால்கனியில் அந்த நைட் டைமில் அப்படியே ஒரு ஃபோட்டோ தான் பார்த்து நின்றுட்டுருக்கான் சிகரெட் அடிச்சுட்டு. இந்த ஸ்மைல் உன்னோடது மாதிரியே இருக்கு. இந்த ஐஸும் தான். இன்னைக்கு நான் உன்னை பார்க்கும்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு தான் ஞாபகத்துக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் கையில் இருக்கிறது வேறு யாரோட ஃபோட்டோவும் கிடையாது, உங்களோட ஃபோட்டோ மட்டும்தான். ஜிம்மனுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமா அவனோட வேலெட்டில் இருந்து அவனுக்கு கிடைச்ச ஒரு ஃபோட்டோ, அது உங்களோடது தான். அவன் எப்பயுமே அவனோட வேலெட்டில் ஃப்ரெண்டில் உங்களோட பிக் வச்சுருப்பான். ஏதோ எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமா டெய்லியும் ஒரு கனவு வருது. அதில் இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு என்கிட்ட ரொம்ப கேரிங்காக, ரொம்ப பாசமாக, ரொம்ப லவ்லியாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு. இந்த பொண்ணோட நான் ஹாப்பியாக இருக்கேன், கிஸ் பண்ணுறேன், மேக் அவுட் பண்ணுறேன், எல்லாமே. இந்த பொண்ணை நான் அதிகமாக லவ் பண்ணுறேன். இதே கனவு தான் வந்து நான் ஹார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த பொண்ணு யார்? ஆனால் இன்னைக்கு நான் உன்னை பார்க்கும்போதில்ல அந்த பொண்ணு மாதிரி ஃபீல் ஆனேன். எஸ், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் தான். ஆனால் ஒயன் கண்டிப்பாக உன் கூட இருந்தால் என்னோட நினைவுகள்லாம் திரும்ப வந்துடும் நினைக்கிறேன். அது நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் எப்பயும் போல் காலேஜுக்கு போகிறீங்க. அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டே. ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக போகிறீங்க. அதுக்கும் மேலே ஜிம்மன் இருக்கான். அது மட்டும்தான் ஒரு முக்கிய காரணம். நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே ஜிம்மனை பார்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். நீங்கள் காரிடாரை நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் எத்தனை டைம் நான் உங்ககிட்ட சொல்கிறது? எத்தனை டைம் சொன்னாலும் நீ என்னை லவ் பண்ணுறல்ல? அப்புறம் ஏன்டி, அப்புறம் ஏன் இப்படிலாம் இருக்க? நான் உன்னை லவ் பண்ணுறேன் தான். ஆனால் நீ இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஃப்ளாகாக இருக்குது. எங்க பாரு, அது நான் உன் மேலே வச்சிருக்க லவ் தான். நீ ஓவராக தான் சீன் போடுறேன்னா? இல்லை, உன்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அங்கே என்ன நடக்குது? மேம் ஒன்றும் இல்லை மேம். மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிளாஸ்மேட் கிட்ட நோட்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். அப்படியா? நோட்ஸ் தான் இவ்வளோ கத்தி சண்டை போடுற மாதிரி கேட்பீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், நான் கிளம்புறேன். இரு, என்ன பிரச்சனை நீ சொல்லு. மேம், நானும் இவனும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இவன் பண்ணுறது, இவனோட ரக்கடான கேரக்டர், இது எல்லாமே ஒரு மாதிரி டாக்ஸிக்காக போயிட்டுருக்கு மேம். எனக்கு அது பிடிக்கலை மேம். அப்படிலாம் இல்லை மேம், எனக்கு இப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியும். அது அவளுக்கு தப்பாக தோணுச்சுன்னா நான் என்ன மேம் பண்ண முடியும்? நான் அவளை அவ்வளோ லவ் பண்ணுறேன். இங்கே பாரு, 2 ways ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் லவ்னு இருக்குது. ஒன்று சாஃப்டாக நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அந்த பொண்ணுக்கு புரிகிற மாதிரி அழகாக சொல்கிறது. இன்னொன்று எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இந்த மாதிரி ரக்கடான வேலை காட்டுறது. இது ஓகே தான், ஆனால் ஒரு சாஃப்டான லவ் சீக் பண்ணுற பர்சன் கிட்ட நாட் ஓகே.
மேம் எனக்கு புரியுது மேம். ஆனால் உன்னால் உன்னை மாற்றிக்க முடியும் ஃபார் யுவர் லவ். புரியுதா? இங்கே என்ன நடக்குது? சார், பிரின்சிபல் சார், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கலந்துக்கிறாங்க. லவ்வை பற்றி நிறையா விஷயம் தெரியும் போல். அப்படி இல்லை, நான் ஒரு லவ்வை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓ, யார் அந்த லக்கி மேன்? நீ தானே. உங்ககிட்ட எப்படி சிமன் சொல்ல முடியும்? எப்படி? நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? அந்த பசங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. லவ்வுக்கு நான் என்றைக்குமே தடை கிடையாது. நான் செரிமனி அப்போவே சொன்னேன்ல, நான் ஊமர்ஸ் மாதிரிலாம் இருக்க மாட்டேன். என்ன மாதிரி ஒரு பிரின்சிபல் இந்த காலேஜுக்கு கிடைச்சதுக்கு பசங்கள்லாம் வரோம் பண்ணியிருக்கணும். கரெக்டு தான் சார். இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற? உண்மைதானா? உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஜிமன், என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் பார்க்குறாங்க, இன்னும் விடுங்க. ஜிமன் உங்களை அப்படியே டைட்டாக உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி இழுத்துருந்துருப்பான். உங்கள் ஐஸ் அவன் பார்த்து. நீ சொல்கிறத பார்த்தா உன் பக்கத்தில் நான் படுக்க வழி சொல்லாமா அப்படிங்கிறத பாட்டா பண்ணாதான் ரகடாக இருக்காதுங்கிற மாதிரி இருக்கு. உன் ஸ்மைல் அது அழகாக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு உங்கள் ஹேர் ஸ்டாண்ட்ஸ் அப்படியே அவன் பின்னாடி கோதி கொடுக்குறான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக ஜிம்மினை பார்க்குறீங்க. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா ஜிம்மன்? எதை பற்றி கேட்குற? அது உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அது ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சிம்பிள் தான். ட்ரீட்மெண்ட் போனேன், அப்புறம் என்னோடய கேரியர் இதுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப அதிலே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஒரு பாஸ் மெமரி அது மட்டும் நல்லா மறக்கவே முடியல. யூனோ, அது என்ன மெமரி? அது எதுக்கு உனக்கு? இல்லை, நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லலாம். உனக்கு ஏன் அதில் அவ்வளோ ஆர்வம்? சொல்லு. உங்ககிட்ட முதல்லையே கேட்கணும்னு நினச்சேன். என்னை முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா? என்னது? என்ன முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கியான்னு கேட்டேன். என்னன்னு சொல்கிறதா? ஆமாம், பார்த்துருக்குன்னு சொல்கிறதா? அது வயன் ஹெச்ஓடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி நிற்கிறீங்க. ஜிம்மனை உங்களை விட்டுறான். வயன், பிரின்சிபலோட என்ன பண்ணிகிட்டு இருக்க? 2 பேரும் சேர்ந்து நல்லா கலந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் போகணும், நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். வயன், என்ன பேந்த முழிஞ்சிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மேம். உன்னோட கேபினில் உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி, நீ வா போகலாம். அவர் தான் போயிட்டார்ல. ஓகே மேம். ஆமாம், ஜிமன் சார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த? அது ஒன்றும் இல்லை மேம். சிம்பிளாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படின்னு கேட்டார். நம்ம காலேஜ் பற்றி கொஞ்சம் சொல்லிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஓ அப்படியா? சரி, ஓகே வயன், உன்னோட கேபினுக்கு நீ போ. எனக்கு இப்போ கிளாஸ் இருக்குது. நான் வரப்போ இந்த அராத்து பசங்களை வச்சு கட்டி மேய்க்கணும். அதுதான் பெரிய வேலை இருக்கிறதுலே. சரி வயன், நான் கிளம்புறேன், பாய். நீங்கள் உங்கள் கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகுறீங்க. டேய் பாரா, மலர் டீச்சர் மாதிரி ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஆமாம். ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங். இதுக்கப்புறம் நான் தான் உங்கள் கிளாஸ் டியூட்டர். மேம், நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த பிரேமம் படத்தில் வர மலர் டீச்சர் மாதிரியே இருக்கீங்க மேம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்கடா. மலரே நின்னை காணாதிரும் நாள். ஹே எல்லாம் அமைதியாக இருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காது. நீங்கள் நினைக்கலாம் நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல டீச்சர் மாதிரி இருக்கேன்னு. பட் ஆனால் ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட். ஓகே மேம்? ஸ்ட்ரிக்டா? ஐயோ மேம் ஸ்ட்ரிக்டாண்டா. அவள் ஒன்றுமே பண்ண முடியாது. மேம், உங்களுக்காக இந்த பையன் லவ் லெட்டர் மேக் பண்ணிட்டு இருக்கா மேம்.
டேய் ஆட்ட அழகா வரடா, அந்த மேம் வேணான்னு சொல்லிட போகிறாங்க. உங்கள் கிளாஸஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அந்த பசங்களாம் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, குறும்புத்தனம் பண்ணுறாங்க. உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி. அந்த சரௌண்டிங்கே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. நீங்களும் அந்த பசங்க கூட நல்லா அப்டேட் வெல்லாம் ஆயிடுறீங்க. இப்போ எதுக்கு நீ ஃபோன் எடுக்கிற வேலையா? மேம், இந்த ரீல்லாம் போடுவாங்கல்ல, ஃபேவரட் டீச்சரு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ரீல் போட்டுக்கிறேன் மேம். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உன் ஃபோனை கொடு. மேம் ப்ளீஸ் மேம். சரி இல்லை விடுங்க, நான் வீடியோலாம் எடுக்கல, வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களா மிஸ் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னோட வாய்ஸ், அதுவும் கிளாஸ்க்கு வெளியே, அவன் அப்படியே அவனோட பேக்கெட்டில் கையை விட்டுட்டு உங்களை தான் அப்படியே பார்த்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. சார் நோ, அது பசங்க கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் பசங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே, கொஞ்சம் ஓவராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து, பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க மிஸ் ஒயன், உங்களுடைய நியூ டீச்சர், நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, புரியுதா? இந்த ஃப்ளர்ட்டியாக பேசுகிறது இதெல்லாம் வேண்டாம். அப்புறம் இவங்க எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல், அதனால எல்லாரும் அமைதியாக இருக்கணும், புரியுதுல்ல? அப்படின்னு அவன் ஒட்டுமொத்த கிளாஸ் முன்னாடி அப்படி சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்களாம் ஷாக்டாக பார்க்குறாங்க. டே, அப்போ இந்த புது டீச்சரு புது சாரு 2 பேரும் கப்பிள்ஸாடா? 2 பேரும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்காங்களா என்ன? ஐயோ, தெரியாதனமாக பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஷாக்டாக பார்க்குறீங்க. சார், நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க இந்த பசங்க முன்னாடி, அதுவும் இப்படி? என்ன என்ன உங்களுக்கு நான் ஸ்பெஷல்? நீங்கள் பாரு, நான் என்ன ஸ்பெஷல்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம்லாம் ஓவராக அப்ரிஷியேட் பண்ணாதுன்னா எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு ஏன் பிடிக்கணும்? எனக்கு தான் பிடிக்கணும். ஏன்லாம் தெரில. ஆனால் நீ உன்னை விட சின்ன வயசு பசங்க கூட பேசினாலும் பெரிய பசங்கள்கிட்ட பேசினாலும் எனக்கு பற்றிக்கிட்டு எரியுது. அப்புறம் நீ பண்ணிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணலன்னு சந்தோஷப்படினா அப்புறம் என் கேபினுக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வா. சார், நான் என்ன பண்ணேன்? ஒயன் பேசாத, வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கேருந்து போயிடுறான். மேம், உங்களுக்கும் பிரின்ஸிபலுக்கும் ஏதாவது நடுவில் ஓடுதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் அமைதியாக இருங்க. என்ன இப்படி பேசுகிறாங்க? இதனால ஜிம்மனுக்கு ஏதாவது கெட்ட பேர் வரப்போகுது. ஏன் தான் இவன் இப்படி பண்ணுறான்? சுற்றி என்ன நினைப்பாங்க, என்ன நடக்கும், இதை பற்றிலாம் கவலையே இல்லைல்ல அவனுக்கு. கொஞ்சம் கூட நீ மாறல ஜிம்மன், அப்படியே இருக்க. ஆனால் என்னை பற்றின நினைவுகள் மட்டும்தான் உனக்கு மறந்துருக்கு. அது ஞாபகம் இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் நிற்கவே விட்டுருந்துருக்க மாட்டேன்ல. அப்படியே கிளாஸ் முடியுது. நீங்கள் ஜிம்மன் சொன்ன மாதிரி ஜிம்மனோட கேபினுக்கு தான் நடந்து போயிட்டு அப்படியே உள்ளே போய் நிற்கிறீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் தான் நடந்து வரான். ஒயன், எனக்கு ஹானஸ்டாக ஒரு பதில் சொல்லு, புரியுதா? என்ன பதில் சொல்லணும்? இந்த வாலெட்டில் இருக்க இந்த ஃபோட்டோ, இது யாருன்னு உன்னால் கெஸ் பண்ண முடியுதா? இது இது என் சைல்ட்ஹுட் ஃபோட்டோ. இது எப்படி உங்ககிட்ட? ஜிம்மனோட டெஸ்கை ஸ்லாம் பண்ணிட்டு நினச்சாண்டா ஓத்தா. ஒயனுங்க பாரு, இந்த வேலெட் நான் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்சது இது ஒன்று மட்டும்தான். இந்த வேலெட்குள்ளே இந்த பொண்ணோட ஃபோட்டோ இருந்தது. இது நீ தான் நான் நினச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ சொல்லு, நான் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட பாஸ்டில் நீ இருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னால் அதை கெஸ் பண்ண முடிஞ்சது. உன்னை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது. அது எப்படின்லாம் எனக்கு தெரில, மேபி த கனெக்ஷன். பட் ஆனால் ஒயன் சொல்லு, என் பாஸ்டில் என்ன நடந்தது? ஜிம்மன், அது ஜிம்மன். சொல்றி, நான் அது இதுன்றிய? இல்லை ஜிம்மன், அது
நீ முன்னாடியே என்னோட டீச்சராக இருந்திருக்க, நான் உன்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன். அப்போது உனக்கு என் மேலே லவ் இருந்தது, சொல்லப்போனால் ஒரு பெரிய அப்சஷன் இருந்தது. அப்போவுமே நீ இப்படி தான், யாராவது ஒருத்தங்க என்கிட்ட வந்து பேசினா, பொண்ணாக இருந்தால் கூட நீ அவ்வளோ பொசசிவ் ஆகுவ. நீ மட்டும்தான் என்கிட்ட பேசணும்னு நினைப்ப. அது எல்லாமே என்னோட லைஃப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ். எஸ் ஜெமன், நீ முன்னாடியே என் கூட இருந்திருக்க, பட் யூ கான்ட் ரிமெம்பர். என்னால் தான் உனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு ஜெமன். அந்த கில்ட்லேருந்து என்னால் இப்போ வரைக்கும் வெளியே வர முடியல. சரி, நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது இல்லை, அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் அக்செப்ட் யூ ஆர் நாட். நான் பயத்தில் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நீ கோவத்தில் என்னை பார்க்க வரும்போது அப்போ தான் உனக்கு ஆக்சிடெண்ட்டே ஆச்சு ஜிமன். உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினச்சேன். நான் உன்னை தேடினேன். அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமா உன் வீட்டுக்கு வந்து நம்ம படித்த ஸ்கூல் எல்லாத்துலேயுமே உன்னோட ஞாபகங்களை நான் தேடினேன். ஆனால் நீ இல்லை ஜிமன். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் இப்போ வரைக்கும் கில்ட்டில் தான் இருக்கேன். என்னால் நீ உன்னை லவ் பண்ண மாதிரி என்னால் உன்னை லவ் பண்ண முடியல ஜமன். லவ் பண்ணவும் முடியாது. ஆனால் ஐ வாண்ட் டு லவ் யூ, அவ்வளோதான். லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சுல ஜமன். நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா, என் பக்கத்தில் நீ இருந்திருக்க மாட்டியான்னு. என் காலேஜ் டேஸ்லலாம் என்னால் சத்தியமாக முடியல. உன்னை நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா. யூ காண்ட் even tell that ஜிம்மன். I love you so much. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகிறீங்க. பாரு எனக்கு அவளை நீ அழுக வேணாம், புரியுதா? இல்லை ஜிம்மன், என்னால் தான் உனக்கு அந்த நிலைமை எனக்கு தெரியும் ஜமன். அமைதியாரு, இதுக்கு மேலே அழுகாது. அதான் நான் முன்னாடி வந்துட்டேன்ல. YNC நான் சொன்ன மாதிரி முன்னாடி எனக்கு தோணுச்சு, there is something between usன்னு. இப்போது அது எல்லாமே உண்மையாகிடுச்சு. look at me. எனக்கு உன் மேலே கோவமே வராதுடி, எப்பயுமே வராது, புரியுதா? நான் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமா என்னோடய பாஸ்ட் டேஸ்லாம், என்னோடய பாஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப்பை இழந்துட்டோன்னு ரொம்ப நினச்சி ரெக்ரெட் பண்ணியிருக்கேன். ஆனால் என் பாஸ்ட் மூமெண்ட்ஸில் லைஃப்பில் நீ மட்டும்தான் இருந்திருக்க. அந்த மொமெண்டெல்லாம் நீயாக தான் இருந்திருக்கேன்னு நினைக்கும்போது, இப்போ உன்னை பார்க்கும்போது என்னோடய பாஸ்ட் லைஃப் என் கையில் கிடச்ச மாதிரி இருக்கு. See, I will not make you feel bad. நான் சொன்ன மாதிரி முன்னாடி உன்னை ஃபீல் பண்ண வச்ச மாதிரி 10 times ஸ்ட்ராங்காக நான் உன்னை லவ் பண்ணுவேன், புரியுதா? பாரு, ஐ லவ் யூ லாட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை கிஸ் பேக் பண்ணுறீங்க. மோரோவர் லைக் நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு ஹாப்பியான எண்டிங் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் என்ன, நீங்களும் ஜிமனும் நீங்கள் நினச்ச மாதிரியே மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. கரண்ட்டாக உங்களுக்கு இப்போ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் முன்னாடி நின்றுட்டு பசங்களுக்கெலாம் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஜிமன் எப்பயும் போல் வந்து, மிஸ்ஸஸ் பார்க், அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சார், இந்த காலேஜ் நலன் பற்றி தானே? எப்படா கரெக்டாக கண்டுபிடிச்சா? மேம் போங்க மேம், எங்களுக்கு ஃப்ரீ பீரியட் மட்டும் விடுங்க மேம். இல்லை ஜிமன், அதெல்லாம் என்னால் விட முடியாது. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் செஷன். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது. மிஸ்ஸஸ் பார்க், என் கேபினுக்கு வாங்க. எப்படியோ ஃப்ரீ பீரியட் கிடச்சிருச்சு. ஆமாண்டா மேம், உங்களுக்கு கோடி கும்பிடு, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் தான். பாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கேருந்து அப்படியே எஸ்ஸாகி ஓடுறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் தலையில் அடிச்சுக்கிட்டு, ஜிமன் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா என்ன ஆகுறது? உனக்கு இருக்கு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக உங்கள் கேபினுக்கு போனால், நீங்கள் டோரை அப்படியே நாக் பண்ணுறதுக்குள்ளாரியே ஒரு ஹேண்ட் அப்படியே உங்களை பிடிச்சி இழுக்குது.
நீங்கள் உள்ளே போனோடனே டோரை அப்படியே அவன் சாத்திட்டு உங்களை டோர்லேயே பின் பண்ணுறான். ஜிமன் ஜிமன் நீ என்ன பண்ணுற? ஜிமன் இது காலேஜ். அமைதியாரி. பொண்டாட்டி உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ ஒன்று மிஸ் பண்ணுன்னு? மிஸ் பண்ணியா? இன்னைக்கு காலையில் தானே பண்ணோம். கல்யாணம் பண்ணது எதுக்குங்கிற? எப்படி டே அண்ட் நைட் பண்ணுறதுக்கு தான். அமைதியாரு. ஜிமன் ஜிமன் அப்படியே உங்களை கிஸ் பண்ணி அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் இந்த டெஸ்கில் உட்கார வச்சுட்டு உங்கள் 2 லெக்ஸ்க்கு நடுவில் தான் வரான். ஜிமன் ஆர் யூ ஷோர்? ஐம் டாம் ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறான். என்னை பாக வச்சே மூடு எத்தினா நான் இப்படி தாண்டி இருக்கும். என்னன்னே தெரில, உன்னை பார்த்தாலே நான் மூடாயிடுறேன். என் தம்பிக்கு பேசி புரிய வைடி. எப்படிலாம் உன்னை பார்த்தா என் பொண்டாட்டி பார்த்து தூக்கிக்க வேணான்னு புரியுதா? ஜிமன் ஐம் க்ளோஸ். ஆனுண்டி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முத்தம் கொடுத்துட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணுறான் நம்ம ஜிமன். லவ் எந்த ஃபார்மில் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த லவ் கான்ஸ்டண்ட்டாக எப்பயுமே நம்ம லவ்வோட ஃபீல் பண்ண வைக்கணும். இட்ஸ் ட்ரூ, ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number and love is blind. நம்மளுக்கு பிடிச்சவங்க எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு எப்பயுமே பிடிக்கதானே செய்யும். ஓகேடா, நான் இப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. லைக் டோட்டலாக ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் ஃபைனல் பார்ட் இது ரெண்டுமே சேர்த்து உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போவுமே இந்த ஸ்டோரி ஒரு மாதிரி நல்லா இல்லை, ஒரு மாதிரி ஃபார்பிடனாக இருக்குது, எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்குமே கேட்டுட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போது தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் ஆர் நாட் ஜஸ்ட் மேட் ஃபார் யூ. அவ்வளோதான். ஓகே, take care, love you all, bye bye, meow you, bye guys.